அண்ணன் தம்பி அப்படி பார்த்தாலுமே என்ன அந்த அளவுக்கு யாரும் அப்படி பார்க்கல. ஏன்னு தெரியல. 10 வயசுலேயே ஒரு வாட்டி ஆனதுனால. ஆனாலும் சின்ன வயசுலேருந்து ஒரு மாதிரி அலோனாக தான் இருப்பேன். வீட்டை விட்டு வெளியே போக விட மாட்டாங்க. என்னன்னா வீட்டிலே இருக்கவும் என் தம்பியும் அவன் வந்தோடனே வேலையை பார்ப்பான். என் அப்பா அம்மாவும் நைட்டு தான் வருவாங்க வீட்டுக்கு. நான் தனியாக இருக்கவும் லைக் சினிமாலாம் பார்த்தா நான் எப்படி சொல்ல தானே பேச ஆரம்பிச்சிட்டேன். என் வீட்டில் யார்கிட்டையும் சொல்லிக்கிறது கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு அம்மா அப்பாவுக்கு டைம் கிடையாது. வேலையை வருவாங்க, வீட்டு நைட்டு சமையல் பார்ப்பாங்க, சாப்பிடுவோம், அப்படியே தூங்கிடுவாங்க. எனக்கு அவங்க கூட பேசுறது கூட நேரம் இல்லை. எனக்குன்னு டைம் ஸ்பெண்ட் கிடையாது. சின்ன வயசுலேருந்து ஒரு அட்டென்ஷன் வேணுன்ற ஒரு ஆசையிலவே இருந்தேன். அதனால யார் பேசுனாலுமே அந்த நேரத்தில் எனக்கு அது அவங்க எப்படிப்பட்டவங்க என்ன கேரக்டர் எனக்கு எதுவுமே யோசிக்க தோணவே தோணாது. எனக்கு அந்த டைமில் ஒரு அட்டென்ஷன் கொடுத்தாங்கன்னா நான் அவங்கள முழுசாக நம்பிடுறேன். ரொம்ப கேராக பேசுகிற மாதிரி டச் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நான் சரி ஓகே நமக்குன்னு ஒரு ஃபேஷன் வச்சுக்கிட்ட நம்ம ஒரு ரூட்டில் போகலான்னு பார்த்தா பாடி ஷேமிங். அந்த ஒரு இடத்துல ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டேன். ஒரு நாள் எப்படியாவது ஒரு 5 டைம் அது இந்த கேள்வி கேட்டுருவாங்க, ஏன் ஒல்லியாக இருக்க. இதெல்லாம் யாரு கேட்குறா உங்களை? என் அம்மாவே கேட்குறாங்க. நான் யாருக்கிட்ட போய் சொல்லலான்னு சரி நம்ம அப்பா அம்மா கிட்டையாவது இதை ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். என் அப்பா அம்மாவும் கேட்குற கேள்வி இதுதான். மென்டல் சீக்கிர பொண்ணு மாதிரி பண்ணுறேன்ற மாதிரி ஒரு பேர் வந்துருச்சு ஒரு இடத்துல.